ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இந்த வீடியோவில் நான் அத்திக்காய் பறித்து அதிலிருந்து எப்படி பொரியல் பண்ணலாம், அப்புறம் அதில் சில்லி எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை பாருங்கள். இப்போ பார்க்குறீங்களா, எதை தான் அத்தி மரம் நல்லா பெருசாக வளரக்கூடியது. இப்போ நம்ம காய் அதில் இருக்குது, நம்ம பறிச்சுட்டு வந்துடலாம். இன்னும் சின்ன மரமாக இருக்கும்போது கீழே இருந்தே நிறைய கொத்து கொத்தாக காய்கள் இருக்கும். இப்போ கொஞ்சம் மேலே தான் காய்கள் இருக்குது, கீழே கொஞ்சம் தான் இருக்குது. வேர்பாகத்தில் இருந்தே இந்த மாதிரி முட்டு முட்டாக காய்கள் வந்திருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும். இந்த மரத்தினுடைய பால் இப்போ சுளுக்கு பிடிச்சிருக்கிற இடத்துல இந்த பால் எடுத்து போடுவாங்க. இந்த பால்லையும் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி இந்த காயிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு இயற்கையாக நேச்சுரலாக விளையக்கூடியது. இது நாட்டு அத்திக்காய். மேலே பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குன்னு. இந்த மாதிரி அத்திக்காயெல்லாம் கிடச்சிதுன்னா ரேராக தான் கிடைக்கும், பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. இது எப்போது சாப்பிட்டாக்களோ நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது. இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது. இதுக்கு போய் யாரும் உரமோ பூச்சிக்கொல்லியோ எதுவுமே அடிக்கிறதில்ல. இயற்கையாக வேலியோரங்களில் ஓடையோரங்களில் வளரக்கூடியது. அப்படி தான் இங்கே அம்மா வீட்டு தோட்டத்தில் வளர்ந்துருக்குது. தானாக ஓடை ஓரத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய மரம் தான் இந்த மரம். நாட்டு அத்தி இவ்வளோ தான் வரும், இவ்வளோ தான் சைஸ் வரும். இந்த காய் பறிக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ பால் வருதுன்னு. இதை பறித்து 2 டேஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போயுமே இதை பறிக்கும்போது பால் வருது. நம்ம இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ அரிஞ்சு தண்ணியில் தான் போட போகிறோம். இந்த சின்ன சின்ன காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஒன்றுத்தையும் 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் சமைக்கும்போது எப்படி கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் போடுவோமோ அதே மாதிரியே இதை அரிஞ்சு நம்ம தண்ணியில் போட்டுடலாம். இது பழுத்ததுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே பூச்சிகள் வரும். இப்போ பூச்செல்லாம் எதுவும் இருக்காது, உள்ளே இருக்கிறது எல்லாம் விதை மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஆனால் அது பார்க்குறதுக்கு ஏதோ பூச்சி இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லை, விதைகள் தான். இருந்தாலுமே நம்ம நல்லா அரிஞ்சிட்டு ஒரு டைம் நல்லா கசக்கி அந்த இதெல்லாம் கையால் நல்லா கசக்கி விட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிடலாம். இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவிடலாம். இது அரியறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஆனால் அரியறதுக்கு ஹார்டாக இருந்தாலும் நமக்கு வேக வச்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக வெந்துடுது. இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுட்டு இந்த விதை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கலாம். இப்போ இதை குக்கரில் போட்டு இதோட கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சம் தண்ணி, இந்த காய் இருக்கிறதுக்கு கீழேயே இருக்கணும் தண்ணி, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரே ஒரு விசில் மட்டும் விடுற அளவு விட்டு எடுத்துக்கலாம். போதும், வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் தாளித்து விட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்,
அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டு மிளகாய் பொடி நான் போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலா, கறி மசாலா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது, அப்படியே நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா வடித்து எடுக்கிறது இல்லை. இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிடும். நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை இந்த மாதிரி போட்டு தாளிக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதாங்க போதும். இப்போ வந்து இதோட வந்து அரை மூடி தேங்காய் திருவி போட்டு பெரட்டிடலாம். இதுலேயே வந்து இந்த தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இப்போ அத்திக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அடுத்தது வந்து அத்திக்காய் வந்து சில்லி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 2 அரிஞ்சிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் பொடி போட்டு லைட்டாக தண்ணி விட்டு நம்ம ஒரு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய் அரியும் போது ஹார்டாக இருந்தாலும் இப்போ எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குங்கிறத பாருங்கள். இது வந்து பிள்ளைங்க வந்து பொரியல்லாம் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த தண்ணியை விட்டு நம்ம மசால் பிசைஞ்சிக்கலாம். சில்லி மசால் போட்டு நம்ம அதில் நல்லா பெரட்டிட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் டீப் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் தான் எண்ணெய் வச்சு பொரிக்கிறேன். இதுக்கு சால்ட் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா வேக வைக்கும் போதே நம்ம சால்ட்டு போடுறோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. நமக்கு அத்திக்காய் சில்லியும் ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறதுலாம் கிறிஸ்பியாக நல்லா தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.